பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்க முடிமேல நிந்து முடிமே சலமகளோடு எருக்க முடிமேல நிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் ஆளும் அறையோதும் தேவர் வரும் காலமான பலவும் அலைகடல் மேரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போறதுக்கு முன்னாடி அவரை வந்து தடுக்கிறாங்க. நீங்க மதுரைக்கு போக வேண்டாம், அங்க பிரச்சனைகள் இருக்கு, பிற சமயத்தினால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை வந்து தடுக்கிறாங்க. அப்ப திருஞான சம்பந்தர், எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா என்னுடைய உள்ளத்தில் சிவபெருமான் குடியிருக்கிறார், அதனால எனக்கு எந்த தீங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி பாடின பாடல் தான் இந்த கோளறுபதிகம். இதுல இந்த 9வது பாடல்ல வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இன்வேரியபிளி 8வது பாடல்ல ராவணனை பத்தி திருஞான சம்பந்தர் பாடினாருன்னா 9வது பாடல்ல திருமாலும் பிரம்மாவும் வந்து ஆகணும். அவருடைய கணக்குப்படி திருமாலும் பிரம்மாவும் அவர் வந்து பாடியே தீர்வார் அவருடைய 9வது பாடல்ல. ஸோ இந்த பாட்டிலையும் அதே தான், மலர்மிசையோனும் மாளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மலர்மிசையோனும் அப்படிங்கிறது மலர் மீள் குடிகொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். பிரம்மாவை குறிக்கிறது. மலர் அப்படின்னு பார்க்கும்போது கமலம்னா நாபி கமலம். ஸோ நாபி கமலத்திலேருந்து வந்த ஒரு பிரம்மா அப்படின்னும் இங்கே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மலர்மிசையோனும் மாளும்ன்றது திருமால். இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பிரம்மாவினாலும் திருமாலினாலும் எனக்கு துன்பம் இல்லை. அது மட்டும் இல்ல, தேவர் மலர்மிசையோனும் மாளும் மறையோடு தேவர் வரும் காலமான பலவும். வேதங்களாலும் எனக்கு துன்பம் இல்லை, வரும் காலத்தினாலும் எனக்கு துன்பம் இல்லை அப்படின்றாரு. இன்னைக்கு சந்தியா பேசின ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா கர்மாவை பத்தி பேசணும் இல்லையா, பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். நாம பண்ணின பாவங்கள், நாம பண்ண இருக்கிற பாவங்கள், இல்லை நம்ம பண்ண போற பாவங்கள், இன்னொன்னு இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற பாவங்கள், ஆர் நம்மளை பண்ண போற பாவங்கள், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாவங்கள், வரும் காலத்துல வர பாவங்கள், இப்ப வரப்போற கர்மாக்கள்னால எனக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை, தேவர்கள்னாலும் எனக்கு துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸெட்ரா போடுறார். பலவும், வரும் காலமான பலவும், எதுவா இருந்தாலும் எனக்கு துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இந்த பாட்டை ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, பல பல வேடமாகும் பரன் நாரி பாகன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல வந்து 2 எக்ஸ்ட்ரீம் அவர் கவர் பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பரன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பரன் அப்படின்றது உயர்வது பரபிரம்மம், ரைட்டுங்களா? பரன் அப்படின்றது இந்த இடத்துல பரபிரம்மத்தை வந்து சொல்றாங்க, the supreme power above all, ரைட்டுங்களா? ஸோ பரன் அப்படின்ற இந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, பல பல வேடமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இறைவன் நம்ம கிட்ட வந்து நம்மளை அணுகும் பொழுது, சந்தியா பேசின ஸ்பீச் ரொம்ப ரிலேட்டடா இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் பாடலுக்கு, நானும் நோட் பண்ணேன். இறைவன் நம்ம கிட்ட வந்து அணுகும் பொழுது பல பல வேடங்கள்ல வருவாரு. எப்படி வேணாலும் வரலாம். அது அவங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்டா வரலாம், ஸ்பௌஸா வரலாம், பெற்றவர்களா வரலாம், ஆசிரியர்களா வரலாம், எந்த வகையில வேணாலும் வரலாம். யாருன்னு தெரியாதவங்களா கூட நம்மளுக்கு இருக்கலாம், அந்த மாதிரி வரலாம் அப்படின்றாங்க. அதாவது புலித்தோலை அரைக்கிற சத்து வரலாம், இல்ல விஷ்ணுவா வரலாம், கிருஷ்ணரா வரலாம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்டிருப்போம், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை, அந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருப்போம். சிவவாக்கியர் எழுதின அந்த பாடல். இந்த சிவவாக்கியருக்கு குருவா அமைஞ்சது யாருன்னு தெரியுமா? சிவவாக்கியருக்கு குருவா அமைஞ்சது சாஷாத் விஷ்ணு. அவர் தான் சிவவாக்கியருக்கு குரு, முதல் குரு அப்படின்றது அவர் தான். ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக பிறக்கும் பொழுதே சிவசிவான்னு சொல்லிட்டு பிறந்த குழந்தை தான் சிவவாக்கியர். அதனாலதான் அவர் பேர் சிவவாக்கியர். அந்த சிவவாக்கியர் பிறக்கும் பொழுதே ஞானத்தோடு பிறந்த அந்த குழந்தை, பிறந்ததுல இருந்தே சிவ பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த அவர் வளர்ந்து ஒரு பர்டிகுலர் வயசு வந்ததுக்கு அப்புறம், இஃப் ஐம் ரைட், காசி மாநகர் போறாரு. காசி மாநகர்ல தனக்கான குருவை தேடுறாரு. அங்க தேடும் பொழுது ஒரு செருப்பு தைக்கும் தொழில, ஒரு செருப்பு கடை வச்சிருக்கிற ஒரு தரா வந்து விஷ்ணு வந்து உட்கார்ந்து இவருக்கு தெரிஞ்சிருது, இவர் தான் நம்மளுக்கு தேடிட்டு இருக்கிற குருன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகுறாங்க. இவர் சொல்றதை அவர் செய்யறாருன்ற மாதிரி சிவவாக்கியரோட வரலாறு போகும். ஸோ பரபிரம்மன்றது எந்த வகையில வேணாலும் வரலாம். சிவனாகவும் வரலாம், விஷ்ணுவாகவும் வரலாம், கிருஷ்ணராகவும் வரலாம், பலராமராகவும் வரலாம்ன்ற எந்த மாதிரி வகையிலையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதான் பல பல வேடமாகும், வெவ்வேறு விதத்துல வந்தாலும் அது நம்மளை வந்து அடையும் பொழுது அந்த தெய்வம் ஒரு பரபிரம்மம். அந்த மாணிக்கவாசரோட பாடல்களை பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும். ஏகன் அநேகன், ஏகன்னா ஒண்ணு, அநேகன்னா அனைத்தும். இவன் ஒருவன்
ஆனால் இவன் பலவாகவும் இருக்கிறான், எல்லாத்துக்குள்ளாரே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மைக் எப்படியா தட்டி விட போறேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், ஏகன் அநேகன்னு சொல்லியிருப்பாங்க மாணிக்கவாசகர். ஸோ இந்த மாதிரி பல வேடங்கள்ல வர்ற இந்த கடவுள் பரநாரி பாகன், நாரி பாகன் அப்படின்னு சொல்றாங்க. அர்த்தநாரி, தன் மனைவியை அபிராமியை தன்னுடன் வைத்திருப்பவர் அர்த்தநாரி அப்படின்ற அர்த்தத்துல இங்க சொல்றாங்க. பசுவேரிய எங்கள் பரமன், இந்த வார்த்தைக்கும் ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. பசு அப்படின்றது ரிஷபம், ரிஷபம்ன்றது வேதத்தின் பொருள் அப்படின்றதும் ஒரு பக்கம் இருந்தாலும், பசு அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஆத்மான்னு ஒரு பொருள் இருக்கு, நமக்குள்ள இருக்கிற ஆத்மா. ஸோ பசுவேரிய பரமன், நமக்குள் நம் ஆத்மாவில் உறைந்திருப்பவனும் அவன் தான் அப்படிங்கிறதுக்காக பசுவேரிய பரமன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சலமகளோடு இருக்க முடிமேல் அணிந்து, இது எல்லா பாட்டிலையும் இந்த 11 பாடலுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா சிவனை வந்து ஒரு விஷுவலைஸ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ். ஸோ இங்கே அந்த சலமகள் அப்படின்னா சலசலன்ற ஓடுற நதி, கங்கை நதியை தலைமையில் அணிந்து எருக்கம்பூவை தன் முடிமேல் அணிந்து வந்தவர் அப்படின்ற இந்த 2 வரிகள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இவர் சொன்ன சிவன், பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள், வேதங்கள் இதெல்லாம் போக அலைக்கடல் மேரு நல்ல நல்ல அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு முந்தின பாடல்ல பாத்தீங்கன்னா ஆழ்கடல் அப்படின்னு பாடிப்பார். ராவணன் பத்தி பாடும்பொழுது ஆழ்கடல்ன்றது பவசாகரம், அதாவது நம்ம இப்ப இருக்கிற வாழ்க்கை, அதனுடைய டெப்த், நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ரோல், இதனுடைய நம்மளுக்கு இருக்கிற இந்த ரோல் மேல நம்மளுக்கு இருக்கிற டிபெண்டன்சி, ஆர் இந்த ரோலுக்கு நம்ம மேல இருக்கிற டிபெண்டன்சி. ஒரு தந்தையா இருக்கும் பொழுது கடமைகள்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தருக்கான ரோலுக்கான கடமைகள். இது வந்து அலைக்கடல்ன்றது நிம்மதி இல்லாத அலைந்து கொண்டு இருக்கும் நம் மனதை வந்து சொல்றாரு, நம்ம மனசு. அதே மாதிரி மேருமலை மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய மலை மாதிரி எனக்கு துன்பம் வந்தாலும் எனக்கு வந்து கவலை இல்லை. ஏன் அப்படின்னா இந்த எருக்க முடியை அணிந்து என் உளமே அவர் புகுந்ததனால் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு விஷயத்தினாலே எனக்கு வந்து கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒண்ணு யோசிக்கணும், என்னன்னா அலைக்கடல் அப்படின்றது வந்து பிறவியும் கூட எடுத்துக்கலாம், ஒரு பிறவியா நம்ம வரோம் அப்படின்ட்டு. ஆனா பிறவின்றது வந்து துன்பம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அகைன் மாணிக்கவாசகர் எல்லாருமே வந்து நிறைய பேருக்கு இந்த பாட்டை கேட்டுட்டு இது என்ன பாட்டு, ஏதோ படத்துல வர பாட்டுன்னு நினைச்சு விட்டுருப்போம். தளபதி படத்துல வர பாட்டு குவித்த புருவம். எக்ஸாக்ட்லி, ஆமா. அந்த சொல்லுங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. குவித்த புருவம், குவித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா இது மாணிக்கவாசகர் எழுதின பாடல் தான், இது சினிமா பாடல் இல்ல, மாணிக்கவாசகர் எழுதின பாடல் தான். இதுல வந்து சொல்லியிருப்பாங்க குனித்த புருவம், சாரி தப்பா சொல்லிட்டேன். இதுல வந்து லாஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா பொற்பாதம் இனித்த சடையுடைய பொற்பாதமும் படித்த பிறவியும் வேண்டுவதே மானிடத்தே. அதாவது இந்த சிறப்புகளுடைய இறைவனை வேண்டுவதற்காக இந்த பிறவி அப்படின்னு நினைக்கும் பொழுது பிறவி துன்பம் இல்லை. ஸோ அதுதான் இந்த அலைக்கடல்ன்ற பாயிண்ட்டையும் அவர் அங்கே சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம முக்கியமாக இந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டிய விஷயம், வந்து பேசிட்டு என்னடா இவன் வந்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் சண்டையை முட்டி விட்டுட்டு போயிட்டான், என்ன இப்படி சொல்றான் அப்படின்ற கருத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக இங்கே பார்க்க வேண்டியது இருக்கு. ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். நல்லா யோசிச்சு பார்க்கணும், விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் சண்டையா, அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பொறாமையா, போட்டியா, எப்படி இந்த மாதிரி ஒரு கதை உருவாகி இருக்க முடியும், எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த கதை தான் இது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அளந்து நின்ற அந்த தீபத்தை, அந்த சுடரை யார் முதல்ல வந்து அடியை பார்க்குறாங்க, தலையை பார்க்குறாங்க, முடியை பார்க்குறாங்க, முடியையும் அடியையும் பார்க்குறாங்க, யார் முதல்ல பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு சண்டையில விஷ்ணு வராகமா வந்து நிலத்தை தோண்டிட்டு கீழே போறார். பிரம்மா வந்து அன்னப்பறவையா பறந்து மேலே போறாரு. இந்த மாதிரி போற டைம்ல விஷ்ணு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரொம்ப நேரம் என்னால அந்த அடியை காண முடியவில்லைன்னு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு வந்துடுறாரு. ஆனா பிரம்மா மேல போனவர் மேல இருந்து சும்மா விழுந்துகிட்டு இருந்த ஒரு தாழம்பூ, தாழம்பூவை பார்த்து நீ எங்கிருந்து வர்ற அப்படின்னு அவர் கேட்க, தாழம்பூ வந்து நான் மேல சிவனுடைய இந்த பரபிரமத்தினுடைய முடியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன்னு அந்த தாழம்பூ சொல்ல, எப்ப இருந்து வர அப்படின்னு கேட்டா எனக்கே தெரியலப்பா, நானும் வரேன் விழுந்துட்டே இருக்கேன், நானும் கீழே வரல வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் போய் பார்க்க முடியாதா அப்படின்னு இவர் கேட்கும்போது, இல்ல நானே எப்ப ஆரம்பிச்சேன், எப்ப விழுந்துட்டு இருக்கேன், எப்ப போய் சேர போறேன்னு தெரியல,
நீ எப்போ போய் பார்க்குறன்னு சொல்லப்போ இவங்க ஒரு டீலிங் பேசிக்கிறாங்க. சரி வா, நானும் கேட்டேன் நீயும் கேட்டேன்ற மாதிரி ஒரு டீலிங் வந்து பேசிக்கலாம். நான் போய் கீழே உன்னை எடுத்துகிட்டு போய் தலையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது தெரிஞ்சு கதைகள் வேறுபடும். பிரம்மாவனுடைய தலையை கிள்ளினதா ஒரு கதை இருக்கும், இல்லை பிரம்மாவுக்கு கோயில்கள் இல்லைன்ற கதை இருக்கும், தாழம்பூ பூஜைக்கு உகந்ததல்ல அப்படின்ற விஷயங்கள்லாம் வருது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இதை பார்க்கும் பொழுது சும்மா ஒரு குழந்தைங்களுக்கு கதை சொல்கிற மாதிரி மேல் போக்காக சொல்லிட்டு போயிட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்கும். ஆனால் அது டீப்பாக நம்ம இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியை தன்னுடன் வைத்திருக்கிற பிரம்மா, வேதங்களின் தலைவர், அவருக்கும் செல்வத்திற்கு அதிபதியான விஷ்ணு பெருமாளுக்குமான ஒரு 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 போட்டியா இதை நாம வந்து பார்க்குறோம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இறை பக்தி, இறைவனை அடைவது என்பது வெறும் பணத்தினால் செல்வத்தினால் வந்த செல்வா கர்வத்தினாலேயோ அல்லது கல்வியினால் வர வித்யா கர்வத்தினாலேயோ வந்து அடைய முடியாது அப்படிங்கிறத தான் அவங்க இங்க வந்து சொல்ல வராங்க. ஏன்னா இன்னும் சொல்ல போனா காக்கிற கடவுள் விஷ்ணு, அவருக்கும் பிரம்மாவுக்கும் சண்டை வந்ததுன்றது இட் இஸ் நாட், டு பி ஃப்ராங்க், இட்ஸ் நாட் த ரைட் வே, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு கல்வி எனக்கு இருக்கு அப்படின்ற கர்வத்திற்கும் செல்வம் இருக்கிற கர்வத்திற்கும் நம்ம வந்து இறைவனை அடைய முடியாது அப்படின்ற விஷயம்தான் இந்த பாயிண்ட், இங்க சொல்ல வர பாயிண்ட். இதுக்கு முன்னாடி இருக்கிற பாட்டுல பாத்தீங்கன்னா பக்தியினால் வர கர்வம், தன்னுடைய சக்தியினால் வர கர்வம்ன்றதுதான் ராவணனுடைய கர்வம். இதுக்கு முந்த 8வது பாடல்ல நம்ம பார்த்தோம். ஸோ அங்க வந்து அந்த கர்வத்தை சொல்லிட்டாங்க, இங்க இந்த 2 கர்வம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இந்த 9வது பாடலுடைய விளக்கம். அடுத்தது வந்து நம்ம 10வது பாடலுக்கு போயிடலாம். கொத்தர குழலியோடு விசையற்கு நல்க குணமாய வேட விகிருதன் மத்தமும் மதியும் நாகமுடி மேல நிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அவனை வாதில் அழிவிக்கும் சென்னல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. 8வது பாட்டுல ராவணன், 9வது பாட்டுல விஷ்ணு பிரம்மான்னு சொன்ன திருஞான சம்பந்தர் எப்பொழுதுமே அவருடைய 10வது பாடல்கள்ல அவைதீக சமயங்களை பத்தி நிச்சயமா ஒரு பாடல் அவர் வந்து பாடுவார். ஏன்னா அவர் வாழ்ந்த அந்த 6வது 7வது நூற்றாண்டுல அவைதீக சமயங்களினால் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்றதுனால இந்த பாடல்கள் எப்பவுமே அவரோட பாடல்கள்ல இந்த அவைதீக மதங்களை பத்தி அவர் வந்து பேசுவாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், சமயங்கள் தவறானதல்ல, சமயங்களுடைய பிலாசபி தவறானதல்ல. ஆனா இதுதான் சரின்னு அதை வந்து ஒருத்தங்க மேல நம்ம திணிக்கும் பொழுது, இதுதான் சரி நீ இதுதான் பண்ணணும்னு திணிக்கும் பொழுது வர்ற கருத்துக்கள் தான் தவறான வழியில வந்து மக்களை சேரும். இவங்க சொல்ற சமயங்களுமே நல்ல பிலாசபி எல்லாம் சொன்ன சமயங்கள் தான். எல்லா சமயங்களுமே அதை ஒருத்தங்க மேல இம்போஸ் பண்ணும்பொழுது இந்த பிரச்சனைகள் வருது. அதுவும் இந்த காலகட்டத்துல நடந்தது. பிராங்கா சொல்லணும்னா அந்த காலகட்டம் மட்டும் இல்லை, இப்ப வரைக்குமே நடக்கிற விஷயங்கள் அதுதான். அரசை தன் கையில் எடுத்துக்கொண்டு சில சமயங்கள் அரசை தன் கையில் எடுத்துக்கொண்டு அரசர்களை தங்கள் நண்பர்களாக்கி மற்ற சமயங்களை ஃபாலோ பண்றவங்கள துன்பம் டிஸ்டர்ப் பண்ணினதும் கொடுமைப்படுத்தினதும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருந்ததுனால அவரோட பாடல்கள்ல சில சமயங்களை பத்தி பேசுறாரு. குறிப்பா அவர் வந்து பௌத்த மதம், சமண மதம் பத்தி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் வந்து சேக்கிழார் எழுதுல பெரிய புராணத்துல வந்துட்டு திருஞான சம்பந்தர் வந்து குழந்தை வந்து அழுது கொண்டு இருந்தது, அப்போ தாய் வந்து பால் கொடுத்தாங்க அப்படின்றப்போ அந்த குழந்தை எதற்காக அழுததுன்னு அவர் வந்து அந்த பாட்டு வந்து பாடியிருப்பாரு. வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம இந்த வைதீகம் அப்படின்றது ஒரு பெரிய ரிவர்னு எடுத்துக்கோங்க. நம்ம கங்கை நதி மாதிரி ஆர்ப்பரிச்சு போற ஒரு ரிவர். அந்த ரிவரை வந்து நம்ம நெருங்கணும், அந்த ரிவர்ல போய் நம்ம கை கால் நனைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட
அதுக்கு ஒரு 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 ஏரியா வேணும். There are certain points where the river is lull, it is quiet and dull and all that stuff. அந்த இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா படித்துறை அப்படின்றத அமைப்பாங்க. ஸோ படித்துறைன்றது தான் நம்மளுடைய சைவம் வைணவம் போன்ற சமயங்கள். இது மூலியமா அந்த அந்த வைதிகத்தை நாம் அடைய முடியும், அந்த தெய்வ சக்தியை அடைய முடியும்ன்றது தான் வழிமுறை. பல மற்ற பிற இடங்கள் அந்த துறைகள் இல்லாத படித்துறைகள் இல்லாத இடத்துல கால் வச்சுன்னா அடிச்சுன்னு போயிடும் நதி நம்மளே. நம்ம எங்க இருக்கோம் என்ன ஏது நம்மளுக்கும் தெரியாத மாதிரி ஆயிடும். ஸோ அந்த படித்துறை வழியா தான் நம்ம வந்து ஒரு நதியை அணுக முடியும். அந்த அதே மாதிரி தான் இங்க சொல்லியிருப்பாரு, மிகு சைவத்துறை விளங்க. ஸோ வேத நொறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய. அதாவது பூத பரம்பரை அப்படின்றது நம்ம ஏற்கனவே இந்த பாடல்கள்ல பார்த்திருக்கோம். பூதங்கள்ன்றது பஞ்சபூதங்கள் அடங்கிய அனைத்துமே. பூதகணங்கள்னு சிவனோட இருக்கிற பூதகணங்கள் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே பூதம் தான். நமக்குள்ளார பஞ்சபூதங்கள் இருக்கிறதுனால எல்லாருமே பூதங்கள் தான் அப்படின்ற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பூத பரம்பரை பொழிய அனைத்தும் நன்றாக வாழ அப்படின்றதுக்காக இந்த குழந்தை வந்து திருவாய் புனிதவாய் மலர்ந்து அழுதது அப்படின்னு சொல்லி, சைவ நெறி தலைத்தோங்க அழுதது அப்படின்னு சொல்லி சேக்கிழார் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த பாட்டில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் நம்ம வந்து பார்த்தோம்னா, கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்க. கொத்து அலர், அவ்வளோ அழகான கூந்தலை உடைய குழலி. இவர் எந்த ஒரு பாடல்லையுமே வந்து அம்மாவை வந்து விடவே இல்லை. அப்பாவை சொல்லும் போது கூட அம்மா இருக்காங்க, அம்மாவோட இருக்கார், அர்த்தநாரியா இருக்கார் அப்படின்னு தான் எல்லா பாட்டிலையுமே இவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுலயும் குழலியோட இந்த அழகான கூந்தலுடைய அந்த அம்பிகையோட விசையர்க்கு நல்க. விசையர் அப்படின்னா விஜயன்றது வந்து யாரை குறிக்கும்? கோயின்சிடென்ட்லி சந்தியா இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா டாப்பிக்கும் அவங்க டச் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. அர்ஜுனனை குறிக்கிறாங்க. கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்க குணமாய வேட விகிருதன். அர்ஜுனன் காட்டுல இருக்கும் பொழுது பாசுபதாஸ்திரம் வாங்குறதுக்காக காட்டுல போய் தவம் செய்யறார். பல ஆண்டுகள் தன்னை மறந்து தவம் செய்து, இன்ஃபேக்ட் அவர் தவம் செய்யும்போது அவர் சுத்தி புற்று ஈசல் புற்று கட்டி கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தன்னை மறந்து தவம் செய்த அந்த அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் வழங்குறதுக்காக யார் வர்றார்? சிவபெருமான் வர்றார். அந்த சிவபெருமான் எப்படி வர்றாரு? வேடனா தன்னை உருமாற்றி வர்றாரு. ஒரு பன்றி இவருடைய தவத்தை கலைக்குது. அந்த சமயத்துல அந்த பன்றியை இவர் கொல்ல விரும்புகிறார். அர்ஜுனன் தன்னுடைய வில்லை எடுத்து அம்பை எடுத்து எய்தும் பொழுது, when he's trying to kill the pig, right, what happens? வேற யாரோ அந்த பன்றியை வந்து கொண்டுறாங்க. யாரு கொல்றாங்க? இன்னொரு அம்பு வந்து அந்த பன்னியை இவருக்கு முன்னாடியே கொள்ளுதே அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் இருந்து வந்த அம்பு. ஆனா வந்தது சிவபெருமான் அர்ஜுனனுக்கு தெரியாது. ஏதோ ஒரு வேடன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவருக்கு கோபம், என்னை விட சிறந்த வில்லாளனா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 2 பேருக்குள்ளார ஒரு டியூயல் நடக்குது இந்த இடத்துல. ஆப்வியஸ்லி அந்த டியூயலோட எண்டில் வந்து அர்ஜுனன் வந்து சரணடைஞ்சிடறாரு. என்னை மன்னிச்சிருங்க, நீங்க யாரு, இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கீங்க, இவ்வளவு நல்லா வில்வித்தை தெரிஞ்சவங்களா இருக்கீங்கிறப்போ நான் தான் சிவபெருமான்றது இவர் அந்த ரூபத்தை காமிக்கிறார். நம்மளுக்கு வர இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று புரியும். ஒரு வேடனா அந்த இடத்துல வந்து தான் கடவுள்னு வந்து கடவுள் தன்னை வந்து காமிச்சுக்கிறார் இல்லையா? அதாவது ஒரு துன்பமா வந்து அந்த துன்பத்துக்குள்ளிருந்து வெளிப்படுவது கடவுள், அந்த துன்பத்தின் பலனை அடைவது நாம். ஓகே, சோ ஒரு துன்பமா வந்து அந்த துன்பத்தை